ஐயனார் துணை சரியில்லை. டுடே எபிசோடில் மனோகர் இருந்துட்டு நிலவை கூப்பிட்டு, நீ ஆசைப்பட்ட மாதிரியே சோழனை உனக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம். இனிமேல் இந்த வீட்டில் நீ சந்தோஷமாக வாழ்கிறது உன்னோட கையில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நீ நிலா இப்போ கூட இந்த வீட்டில் உன்னை விட்டுட்டு போகிறத நினச்சா ரொம்பவே கவலையாக இருக்குமா, பயமாக வேறு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பயப்படுற அளவுக்கு ஒன்றுமே இல்லைம்மா, நிலவை நாங்கள் ரொம்ப நல்லா பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிலா இருந்துட்டு எதுக்காகவும் பயப்படாதம்மா, இந்த வீட்டில் இருக்கிறவங்க ஒன்றும் அவ்வளோ கொடூரமானவங்களாம் கிடையாது, எல்லாரும் ரொம்ப நல்லவங்க தான்ம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா சொல்லிடுறாங்க. சரிம்மா நாங்கள் கிளம்புறோம், அப்போ உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. எல்லார்கிட்டேயும் நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அத்தை போயிட்டு வரோம், மாமா போயிட்டு வரோன்னு சொல்லிட்டு நிலாக்குட்டியும் ஒரு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா அண்ணி அடிக்கடிக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படியே சொல்லிவிட்டு நிலா அவங்க அன்னிக்கிட்டே சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த சைடு பார்த்திங்கன்னா எல்லாரையும் வழி அமுச்சிட்டு நம்ம பாண்டி இருந்துட்டு சேரனை கூப்பிட்டுட்டு தனியாக போகிறாங்க. அண்ணன் அது ரெடி வேண்டாம் அண்ணன் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. எதுடா அதுதான் அண்ணன், அதுன்னு ஒன்று இருக்கா என்ன, எதுன்னு கொஞ்சம் தெளிவாக சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்கவும், இல்லைன்னு கல்யாணம் முடிஞ்ச கையோடு ஃபஸ்ட் நைட்டில் ஏற்பாடு பண்ணுவாங்கள்ல, அதை தானே கேட்டுட்ருக்கேன், அதை ரெடி பண்ண வேண்டாமா? டேய் நீ வேற சும்மா இருடா, நீலா ஏதோ சோழனை கல்யாணம் பண்ணிக்கிட்டதே ரொம்ப பெரிய விஷயம், இதுக்கு நடுவில் நம்ம அதெல்லாம் ரெடி பண்ணங்கன்னா நீலா தேவையில்லாமல் டென்ஷன் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் நம்ம பல்லவனும் நம்ம சோழனை வராங்க. என்னாச்சு, நான் வரம்பத்துக்கு முன்னாடி இது பேசிக்கிட்டே இருந்தீங்க, நான் வந்ததுக்கப்புறமா அமைதியாகிட்டீங்க, என்ன பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அப்படின்னா ஏதோ ஒன்று இருக்குன்னு அர்த்தம், என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லைடா உனக்கும் அவங்களுக்கும் இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கு, அதனால தான் ஃபஸ்ட் நைட்டில் ஏற்பாடு பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு டிஸ்கஷன் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் இது அண்ணா, ப்ளீஸ்ண்ணே, நிலாலாம் என்னை கல்யாணமே பண்ணிக்காதான் நான் நினச்சிட்ருக்கேன், ஆனால் திடீர்னு நிலா கல்யாணத்துக்கு சம்மந்தம் சொல்லி நிலா இப்போ என்னோடய பொண்டாட்டியும் ஆயிட்டான்னு, அதனால் எங்களுக்குள்ள இது கண்டிப்பாக நடந்தே ஆகணும்னு, அப்போ தான் நிலா மறுபடியும் இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறோன்னு சொல்லி என்னை மிரட்டாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் இருந்துட்டு, ப்ளீஸ்ண்ணே எப்படியா கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டே இருக்காங்க. அலையாதரா, கெஞ்சாத, இதை பார்க்கவே ரொம்ப ஒரு மாதிரியே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதெல்லாம் உனக்கு ஒன்றும் புரியாது, அண்ணனுக்கு தெளிவாக புரியும் அண்ணன் ப்ளீஸ்ண்ணே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இல்லைடா நீலாம் வீட்டில் இருக்கிற போது எப்போ இதெல்லாம் ஏற்பாடு பண்ண முடியும், இல்லைண்ணா நானே ஏசி ரெடி பண்ணலான்னு தான் நினச்சிட்டு இருந்தேன், அமௌண்ட்லாம் கூட கட்டியாச்சு, அதை உங்ககிட்ட வாங்கிட்டு போய் தானே கட்டினேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவங்க எனக்கு ஏசி ஃபிட் பண்ணுறதுக்காக வராங்க. இல்லைவ நானே சர்ப்ரைஸாக வெளியே கூட்டிகிட்டு போகணுன்னு நினச்சேன், நாங்கள் வெளியே போயிட்டு திரும்ப வரத்துக்குள்ளே நீங்களும் அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணி முடிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததை பார்த்திங்கன்னா, இல்லைடா நிலா ஏதாச்சும் நினச்சிக்கிச்சுன்னா, நிலாலாம் ஒன்றுமே நினைக்காதன, அவங்க பெற்றவங்களை எதிர்த்து என்ன கல்யாணம் பண்ணிக்க நிலா சொல்லிடுச்சு இல்லைன்னு, அதே இவ்வளோ பெரிய விஷயம், அதனால் நிலா எதுவுமே சொல்லாது, தயவு செஞ்சு நிலாவுக்கும் எனக்கும் அதை ஏற்பாடு பண்ணி வைங்கண்ணே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நிலாவை எங்கேயாச்சும் வெளியில் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக சரிடா நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம், ஆமாம் அந்த பூக்கான செலவு ஏசி ரெடி பண்ணுறாங்களா அவங்களுக்கு செலவு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கேட்கவும், அதுக்கு தான் சோழன் இருந்துட்டு, அது கூட அண்ணனுக்காக நீ செய்ய மாட்டியா, அண்ணனோட கல்யாணத்துக்கு நீ ஏதாவது கிஃப்ட் கொடுத்திய, எதுவுமே கொடுக்கல, அதனால இது எல்லா செலவும் உன்னோடையது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஏற்கனவே ஏசி வாங்கிறதுக்காக அண்ணங்கிட்ட தான் 10,000 ரூபாய் ஆட்டியை போட்டு இப்போ எல்லா செலவும் என் தலைமையில கட்டிகிட்டு இருக்கியா, டேய் அண்ணனுக்கு தானே செய்கிற, எனக்கு செய்யாமல் நீ வேறு யாருக்கடா செய்ய போகிற அப்படின்னு சொல்லிட்டு சோழன் அப்படியே பேச்சை மாற்றி விட்டுறாங்க. அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா, என்னண்ணா இவன் இப்படி இருக்கான், என்னடா பண்ணுறது, சரி நானே பணத்தை கொடுக்கட்டுமா, இல்லைண்ணா என்கிட்ட இருக்குது நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு பாண்டி ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம பல்லவன் சோழன் எல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. அப்போ நீலாம் சோழன்கிட்ட நினைக்கிறாங்க,
நிலா வரத உடனே அவங்களும் எந்திரிச்சு உள்ளே போயிடுறாங்க. அதுக்கடுத்ததா சோழன், இங்கே பாருங்களேன், நீங்கள் எல்லா ஃபோட்டோலையும் சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நிலா, நான் இப்படி சிரிச்சுட்டே இருந்தா உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாம் சோழன், சிரிச்சுட்டே இருக்கிற போது நல்லதானே இருக்கு பார்க்க அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறேன். அதுக்கடுத்ததா சரி நம்ம இதே கையோட எங்கேயாச்சும் போயிட்டு வரலாமா? எங்கே போகலாம்? கல்யாணம் முடிஞ்ச கையோட வீட்டில் எதுக்கு உட்காந்துக்கிட்டு, அதனால் வெளியே எங்கேயாச்சும் போயிட்டு வரலாம், பீச்சுக்கு போயிட்டு வரலாம். இங்கேருந்து 30 கிலோமீட்டர் பீச், என்னாலலாம் முடியாது, ரொம்ப டயர்டாகிடுவேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. சரி பக்கத்தில் எங்கேயாவது டீ குடிக்க போகலாமா? உங்களுக்கு என்ன இப்போ டீ குடிக்கணும் அவ்வளோதானே, அண்ணனை போட சொல்லலாம், அண்ணன் இங்கே வாங்கலேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. டிவி சோழனுக்காக ஒன்று போட்டு தாங்கண்ணே. நானே போடலான்னு தான் நினச்சேன், ஆனால் சூப்பராக வேணும்னு கேட்டான். அதனால் என்ன வேணும், சூப்பராக டீ போடுறது நீங்கள் தானே, அதனால் நீங்களே ஒரு டீ போட்டு தந்துடுங்கண்ணே அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. சரிம்மா நானே போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் அங்கேருந்து போன உடனே சோழன் இருந்துட்டு, நிலாவை வெளியில் கூட்டிகிட்டு போகிறதுக்கு தானே நானே இப்படி ஒரு பிளானை போட்டுறேன், கெடுத்து விட்டுறாதுன்னு அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் மொத்த பேரும் சேர்ந்துக்கிட்டு, அண்ணி எங்கேயாச்சும் வெளியில் இது போயிட்டு வாங்க, பேசாமல் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக என்ன எல்லாரும் ஒரே மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஏதாவது எனக்கு தெரியாம ஏதாச்சும் பிளான் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அண்ணி, கல்யாணம் முடிச்ச கையோட நீங்களும் அண்ணனும் வெளியே போயிட்டு வர்றது எல்லாத்துக்கும் நல்லது தானே, கல்யாணம் ஆன கையோடு எங்கேயும் போகக்கூடாது தானே எல்லாரும் சொல்லுவாங்க, அதெல்லாம் அப்போ நீலாம் இப்போல்லாம் அப்படி கிடையாது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செல்லன் வந்து அப்படியே பேச்சை மாற்றி விட்டு, சரி நான் போய் ரெடி ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா போயிட்டு ரொம்பவே அழகாக ரெடி ஆகிட்டு வர்றாங்க. சோழனும் வேஷ்டியெல்லாம் கட்டிட்டு ரொம்பவே அழகாக இந்த சேலையில் அப்படியே மகாலட்சுமியை பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ரொம்பவே க்ளோஸாக கிளம்பி போகிறாங்க. அவங்கள 2 பேரையும் ஒன்றா பார்த்த உடனே சேரன், பாண்டி, பல்லவனுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு அடுத்ததாக பாண்டி இருந்துட்டு மெக்கானிக்ஸ் வேலை பார்த்துட்ருக்காங்க. அப்போ வானதி வராங்க. வானதி வந்த உடனே, என்ன நீ இங்கே இருக்க, எங்கே இல்லாமல் வேற எங்கே போக சொல்கிற, கல்யாணம் முடிஞ்ச கையோடு வந்து கடையை ஓப்பன் பண்ணிட்டியே, அதை கேட்குறேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. வீட்டுக்கு கூட போகாமல் இருக்கேன். இல்லை இல்லை, வீட்டுக்கு போயிட்டு தான் நான் வரேன், ஃப்ரெண்டோட பைக் ரெடி பண்ணி தர சொல்லி கேட்டான், அதனால தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. நான் இதெல்லாம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. எதிர்பார்க்கல, இல்லை டிவோர்ஸ் வாங்கிட்டு போனாங்க, அப்படியே போயிடுவாங்கன்னு மறுபடியும் சோழன் அண்ணனை கல்யாணம் பண்ணிவிட்டு மறுபடியும் உங்கள் வீட்லேயே வந்து உட்காந்துட்ருக்காங்க. அவங்க என்ன சொன்னாலும் நீங்களாம் மறுபேச்சே பேசாமல் சரி சரின்னு சொல்லி அவங்கள மறுபடியும் வீட்டிலே ஏற்றுக்கிறீங்க. அவங்க அந்த டிவோர்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக பேசாமல் ஒன்றா சேர்ந்து வாழ்ந்துருக்கலாம்ல, என்னென்னமோ பேசிவிட்டு கடைசியில் டிவோர்ஸும் பண்ணிவிட்டு மறுபடியும் கல்யாணம் பண்ணி வைன்னு கேட்டால் நீங்களும் எல்லாத்தையும் மறந்த மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சுருவீங்களா? அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா தான் வீடு வீடாகவே இருக்குது. நாங்கள் இதுக்கு முன்னாடி எப்படி வாழ்ந்துட்டு இருந்தோம், இப்போ எப்படி இருக்கோன்னு உனக்கே நல்லா தெரியும். ஊருக்காரங்களாம் எங்கள் பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும் உடனே. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லி அந்த வீட்லேயே இருந்து சாதித்தவங்க அவங்க. அவங்கள பற்றி இப்படிலேயே வன்மமாக பேசிக்கிட்டு இருக்க, உனக்கு என்ன தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்ன எங்கள் வீட்டில் அட்ஜஸ்ட் பண்ணிலாம் இருக்க மாட்டேன், ஆனால் அவங்க எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் அந்த வீட்டில் இருந்தாங்க, இப்போ வரைக்கும் இருக்காங்க. இனிமேல் இன்னொரு தடவை நிலானியை பற்றி தப்பாக பேசாத. ஒரு கம்பெனியில் கூட அவங்களால ஒரு ஒழுங்காக ஒரு 6 மாதம் கூட வேலை பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த கம்பெனியில் அவங்க சரியாக தான் வேலை பார்த்தாங்க. அங்கே வேறு ஒரு பிரச்சனை தான் இப்போ வெளியே வந்து பெரிய பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்களே. ஆமாம், கோடிக்கணக்காக லட்சக்கணக்காக எடுக்கிறாங்க. அவங்க மேலே நீ ஏன் தேவையில்லாமல் இவ்வளோ கோபப்படுறேன்னு எனக்கு தெரியல அப்படி மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. அதோட இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க.